श्री गुरुभ्यो नमः। ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय तन्नश्चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोटि शंकर कामकोटि शंकर कामाक्षि शंकर जगद्गुरु कांची महास्वामी जय। हर हर नमः पार्वती पदये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஆதிபராசக்திக்கு ஜெய் ஸ்ரீ விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சுவாமியே சரணமையப்பா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சாயங்காலம் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சத் விஷயங்களை நம்ம சிந்தனை பண்ணி எது நமக்கு காலாகாலத்துக்கும் எது நமக்கு நிரந்தரமான இன்பமோ அதை பற்றி கொஞ்சம் நேரம் நம்ம சிந்திக்க இருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு நான் அடுத்தடுத்த ஊருக்கு போகணும். ஆனால் இங்கேயே ரொம்ப நாள் ஆன மாதிரி போயிட்டே இருக்கீங்க. ஜெகன் அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு எல்லாரையும். இங்கே மனுஷால்கிட்ட இருக்கிற பக்தி அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. உண்மையிலே இந்த ஊரில் இருக்கிற, அதாவது நமக்கு எது கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்கோ அதன் மேலே நமக்கு ஒரு பற்று பிடிப்பு ஜாஸ்தியாகும். இப்போ உங்களுக்கு அத்தனை சுலபமாக நினச்சா காஞ்சிபுரம் வர முடியாது, நினச்சா மயிலாப்பூர் போக முடியாது. அந்த ஏக்கம் என்ன பண்ணால் இருந்த இடத்துல நம்ம இங்கே கற்பகாம்பளை தரிசனம் பண்ணுவோம், இங்கே பெரியவாளை தரிசனம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் தயாராக. அது நீங்கள் இருக்கிற இடத்துலையே கொண்டு வந்துடுவீள். நீங்கள் அந்த பக்தி தெரிகிறது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நன்னா பண்ணா. அவள் ஆமாம் ஆமாம் அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வேறு. இந்த குழந்தைக்கு பாருங்க, அந்த குழந்தை தானாக வந்து நானாக பாடுறேன் அப்படிங்கிறது. இதே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகிட்ட சொன்னால் கொஞ்சம் முருளிச்சுட்டு போயிடும். அது பெரிய இது. அந்த எண்ணம் வர்றதெல்லாம் உண்மையிலே பகவானுடைய கிருபை. அது ஒரு 4 விஷயம் சொல்லுவோம். இந்த 4 விஷயம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம கர்மா. அதாவது போன பிறவியில் நம்ம நல்லது பண்ணியிருந்தா தான் இந்த 4 விஷயம் கிடைக்கும். இந்த 4ல் ஒன்று வந்து மண். மண்ணுன்னா நம்ம இருக்கிற இடம், வீடு. சொந்த வீடு அத்தனை சுலபமாக எல்லாருக்கும் வாய்க்காது. அத்தனை சுலபமாக சொந்த வீடு கிடைக்காது. வாடகைக்கே இருந்துட்டுருப்பான். நிறைய காசு பணம் இருக்கும், நிறைய காசு இருக்கும். ஒரு வீட்டு வாங்கலாம். ஆனால் வீடு வாங்க போகும்போது டாக்குமெண்ட் சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தில் நின்று போயிடும். சொந்த வீடு அவன் பேரில் இருக்காது, யாரோ ஒருத்தன் பேரில் இருக்கும். இவங்க வாசம் பண்ணுவான். மண்ணுக்கு அப்புறம் என்ன சொல்லுவேன்னா துணை சொல்லுவேன். ஒரு ஆணுக்கு பெண் அமைவதும் பெண்ணுக்கு ஆண் அமைவதும், அதாவது கணவனுக்கு மனைவி அமைகிறதும் மனைவிக்கு கணவன் அமைகிறதும் போன ஜென்ம கர்மா. அதைத்தான் ஒரு பாட்டில் கண்ணதாசன் எழுதுவார். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று அப்படின்னு ஒரு பாட்டில் எழுதுவார். இப்போ நம்மலாம் எத்தனையோ ஒரு ஆண் அப்படின்னா எத்தனையோ பொண்ணுகளை பார்த்துருப்பேன். ஒரு 4வது பொண்ணு 3வது பொண்ணு செட் ஆகும் கல்யாணத்துக்கு. சில பேருக்கு முதல்ல பார்க்குற பொண்ணு சில பேருக்கு செட் ஆகும். அது யார் எழுதி வச்சிருக்க இந்த பையனுக்கு எந்த பொண்ணு அமையணுமோ அந்த பொண்ணு வர வரைக்கும் அவனுக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். அதுதான் சொல்லுவேன், கல்யாணம் தாமதமாகுது அப்படின்னு பல பேர் சொல்லுவான். நம்ம கல்யாணம் ரொம்ப தாமதம், வெயிட் பண்ணுங்க, வரும், வேலை வரணும் அப்படிம்போம். கணவனுக்கு மனைவி அமைகிறதும் மனைவிக்கு கணவன் அமைகிறதும் போன ஜென்ம கர்மம். நம்ம எவ்வளோதான் சலிச்சுனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் உங்ககிட்ட வந்து வாக்கப்பட்டிருக்கேனேன்னு மனைவி சொன்னாலும் கணவன் சலிச்சுன்னு சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. எழுதி வச்சிருக்கு, நீங்கள் 2 பேர் சேர்ந்து குப்பை கொட்டணும்னு எழுதி வச்சிருக்கு. வேற வழி இல்லை, ஏற்றுட்டாங்க. அதனால தான் கல்யாணத்தை ஏற்றுக்கணும். கல்யாணத்தில் என்ன சொல்கிறான், மந்திரங்கள்லாம் சொல்லி அக்னி தேவன் சாட்சியாக உன்னை கடைசி வரைக்கும் நான் கண்கலங்காமல் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய காரணம் அதான் காரணம். சாஸ்திரத்தில் கல்யாணம்னு ஒன்று இருக்கு, விவாகம்னு ஒன்று இருக்கே தவிர விவாக ரத்துன்னு சாஸ்திரத்தில் கிடையவே கிடையாது.
ஏன் விவாகரத்துன்னு ஒன்று சாஸ்திரத்தில் கிடையாது அப்படின்னா, கடைசி வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ எது இருந்தாலும் நீ இவ கூட தான் வாழணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். துணை அமையிறது கர்மா காரணம். 2வது. 3வது நோய், வியாதி. நமக்கு வியாதியே பெரிய வியாதி வராமல் இருக்கு, சும்மா இருமல் ஜலதோஷம் இப்படியே போயிட்டு இருக்கு. எந்த வியாதி வந்தாலும் ஒரு சின்ன மருந்தோ மாத்திரையோ நம்ம எடுத்துட்டா குணமாகுது அப்படின்னா நமக்கு கர்மா நன்னா இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஏதான ஒரு வியாதியில பிடியில மாட்டிட்டு நம்ம சிக்கிறோம், ஆஸ்பத்திரிக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம், டெஸ்ட் எடுக்கிறோம், இதுவே லைஃபா நமக்கு இருக்குன்னா போன ஜென்ம கர்மா மோசமா இருந்திருக்கு. அதனோட பாதிப்பை வியாதி மூலமா நம்ம அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். இந்த கர்மாங்கிறது மனுஷாளுக்கு மட்டும் இல்லை, மகான்களுக்கே உண்டு. ரமண பகவான் தன்னோட கடைசி காலத்துல நோயினால பாதிக்கப்பட்டார். ரொம்ப மோசமான வியாதி. திருவண்ணாமலை ரமண மகரிஷி. அவரெல்லாம் நினைச்ச வியாதி எடுக்கலாம், தங்கிட்ட இருந்து அந்த வியாதியை அப்புறப்படுத்த முடியும், வியாதி இல்லாம இருக்க முடியும். ஆனால் அவர் படுத்தல. ஏன்? நான் இந்த கர்மாவை அனுபவிக்கணும். போன ஜென்மத்துல நான் என்ன பண்ணினேனோ இந்த பிறவியில இந்த வியாதியை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த வியாதியோட தான் கடைசி வரைக்கும் இருந்தேன். அதனால வியாதி நமக்கு வருது அப்படின்னா உடனே நம்ம சுணங்கிப்படக்கூடாது. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா வயசான அப்பா அம்மா இருப்பா, தாத்தா பாட்டி இருப்பா, யாரான அத்தை பெரியம்மா இருப்பா, அவளுக்கு யாரும் வாரிசுகள் இருக்காது. நம்ம நாட்டில் வச்சுக்கும்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம நாட்டில் படுத்த படுக்கையா இருப்பா. அதை பார்த்துட்டு நம்ம சலிச்சுக்க கூடாது. கர்மா ஒன்றும் பண்ண முடியாது. 4வது விஷயம் குரு. நமக்கு ஒரு குரு அமைகிறதுங்கிறது கர்மா நமக்கு நன்னா இருந்தால் மட்டும்தான், போன ஜென்மத்துல நல்ல காரியங்கள் பண்ணினா மட்டும்தான் இந்த ஜென்மத்துல நமக்கு ஒரு நல்ல குரு, ஆன்ம குரு அமைவர். இப்ப நம்மெல்லாம் மகாபிரியவாளை பிரார்த்தனை பண்றோம், மகாபிரியவாளை நினைச்சுக்கிறோம், ஒரு அனுஷத்தன்னைக்கு ஒரு புஷ்பம் வச்சு வழிபாடு பண்றோம் அப்படின்னா நமக்கெல்லாம் கர்மா நன்னா இருக்குன்னு அர்த்தம். ஆக மகாபிரியவாளை நம்ம சிந்திக்கிறோம், அவரை பத்தி பேசுறோம், அவரோட விஷயங்களை நம்ம கேட்கிறோம் அப்படின்னாலே போன ஜென்மத்துல நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதனாலதான் குரு அமைகிறதுங்கிறது முழுக்க முழுக்க கர்மா. வாழ்க்கையில் இந்த குருங்கிற ஸ்தானம், மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற 4 விஷயத்தை சொல்லுவோம். இதுல குருங்கிறது ரொம்ப 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 முக்கியம். குருங்கிறது, குரு நமக்கு அமைகிறதுங்கிறது அத்தனை சுலபம் கிடையாது. ஒரு குரு நமக்கு இல்லை, ஒரு குரு நமக்கு அமையலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பிறப்பு பூர்த்தி ஆகாது. ஒரு குருவை வணங்கினாத்தான் அந்த குரு நம்மளோட கடைசி காலத்துல நமக்கு என்ன பண்ணுவார், ஒரு நல்லது பண்ணி இந்த பிறப்பு முடியறதுக்கு குருநாதர் தான் அனுகிரகம் வேண்டும். திருக்கச்சி நம்பிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். வைணவத்துல பெரிய ஆச்சாரியர் திருக்கச்சி நம்பிகள். அவர் சென்னையில வாழ்ந்தார். சென்னையில அவரோட இடம் பூந்தமல்லி அப்படின்னு கரெக்டா சொல்ற மேம். பூந்தமல்லி அவரோட இடம். அவர் பிறந்த இடம் பூந்தமல்லி. பூவிருந்தவல்லி அப்படின்பா, பூந்தமல்லி இன்னைக்கு சொல்லுவா. இன்னைக்கு அவர் கூட பிறந்தவர் 3 பிரதர்ஸ். 3 பிரதர்ஸ் அவருக்கு, 4 பேர் குடும்பத்தில். அவ அப்பா நிறைய சொத்துலாம் கொஞ்சம் வச்சிருந்தார். அவ அப்பா திருக்கச்சி நம்பிகளோட அப்பா. ஒரு காலகட்டத்தில் அந்த சொத்தை பிரித்து கொடுக்குற, 4 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுக்குற. மிச்சம் 3 பேரும் என்ன பண்றா, அந்த காசை வச்சுட்டு அந்த பொருளை வச்சுட்டு ஒரு வியாபாரம், இந்த பணத்தை இன்னும் கொஞ்சம் டபுள் பண்ணலாம், ட்ரிபிள் பண்ணலாம் அப்படின்னு வியாபாரத்தில் 3 பேர் முதலீடு பண்றார். திருக்கச்சி நம்பிகள் எதுல முதலீடு பண்றாருன்னா, இந்த பிறவி பகவானுக்காக கிடைச்சது. நமக்கு இந்த சொத்து கிடைக்கிறதும் பகவானோட அனுகிரகம், இதை பகவானுக்கே நம்ம சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நந்தவனம், ஒரு இடத்தை வாங்கினார். அந்த இடத்துல பூக்கள்லாம், சுவாமிக்கு என்னென்ன பூக்கள் அணிவிக்க முடியுமோ அதெல்லாம் அங்கே பெயிண்ட் பண்ணினாருங்க. தன்னோட காசு முழுக்க இதில் செலவிட்டார். அந்த நந்தவனத்தை பராமரிச்சார். அதனாலதான் அந்த ஊருக்கே பூ இருந்தவல்லி அப்படின்னு வந்தது. அதான் பூந்தமல்லின்னு மாறித்து. அவரால் தான் அந்த ஊருக்கு அந்த பேர் வந்தது. அவர் என்ன பண்றார், நிறைய பூக்கள்லாம் பயிரிட்டு அந்த பூக்கள் என்ன பண்ணுவார், காலங்காத்தால் விடிகாத்தால் எழுவார். காலங்காத்தால் எழுந்து அந்த பூக்களை எல்லாம் பறிச்சு எல்லாத்தையும் மாலைகளை கட்டி இந்த மாலைகளை கையில் எடுத்துட்டு காஞ்சிபுரத்துக்கு நடந்து போவார். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள்
பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு நடந்து போவார். இந்த மாலையை வந்து கையில் எடுத்துகிட்டே போவார். அப்போல்லாம் என்ன டிரான்ஸ்போர்ட்டாக ஒன்றும் கிடையாது. கையில் வச்சுட்டு வரதான்னு கையில் வச்சுன்னே நடந்து போவார். கோவிலுக்கு போய் அந்த பெருமாளுக்கு இந்த மாலைகளை கொடுத்து அணிவிக்க சொல்லுவார். பகவானுக்கு செய்கிற கைங்கரியத்தை விட வசந்த கைங்கரியம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கம்பெனி சிஇஓ, ஒரு கம்பெனி சிஎஃப்ஓ, ஒரு முதலாளி ஒன்றும் கிடையாது. பகவானுக்கு செய்கிற கைங்கரியத்துக்கு முன்னாடி எல்லாமே சாதாரணம். இவர் அந்த கைங்கரியத்தை எடுத்து பண்றார். ஆத்மார்த்தமா நம்ம எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலுமே அதற்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு உண்டு. ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுறோம் அப்படின்னா நல்லா படிச்சு நிறைய உழைக்கிறோம், காத்தால உட்காந்து சீக்கிரம் எழுந்திரிக்கிறோம், ராத்திரி உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் நமக்கு நிச்சயமா நன்னத்தை எழுதும், 100க்கு 100 வாங்குவோம். அதாவது நம்ம செய்யற எந்த ஒரு காரியத்துக்குமே பலன் உண்டு. அதுபோல இந்த திருக்கச்சிறும்புகள் தன்னோட காசை தனக்கு பயன்படுத்தாம, தன்னோட சௌகரியத்துக்கு பயன்படுத்தாம, அந்த பூக்களை மாலைகளை கட்டி கொண்டு போய் தலைமையில் வைக்கக்கூடாது, சுவாமிக்கு சாத்துறதுன்னு கையிலேயே கொண்டு போய் கொடுத்ததுனால பகவான் அவருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணினார் வரதராஜர். ஒரு நாளைக்கு இந்த மாலையை கொடுத்துட்டு உள்ள பட்டாச்சாரியார் இந்த மாலையை கொண்டு போய் சாத்துற வெளியில் நிற்கிறார் திருக்கச்சிறுமிகள். அப்ப திருக்கச்சிறுமிகளுக்கு வரதராஜரை பார்க்கிற போது வரதராஜர் திருமணியில வேர்க்கிறது, சுவாமியோட உடம்புல வேர்க்கிறது. நம்மெல்லாம் அப்படி பார்க்க மாட்டோம். சுவாமினா அலங்காரத்தோடு இருப்பார், அபிஷேகம் பண்ணும்போது மேலே ஜலம் விடுவா, பால் விடுவா, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சுவாமிக்கு மனுஷனை போல சுவாமிக்கு வேர்க்கிறது, அது ஒரு கண்ணுக்கு தெரியுது. பதறி போறார். இந்த கோவில் பட்டாச்சாரிட்டு சொல்றார், சுவாமி பாருங்க பெருமாளுக்கு வேர்க்கிறது, பெருமாளுக்கு வேர்க்கிறது, தொடச்சி விடுங்கோ அப்படிங்கிறார். அவர் பார்க்கிறார், என்ன பைத்திய மாதிரி வளர்றீங்க, பெருமாளுக்கு எப்படி வேர்க்கும், அவர் ஆபரணங்கள்லாம் தெரிச்சுட்டு சாதாரணமாக இருக்காரு அப்படிங்கிற பட்டாச்சாரியார். இவர் கணக்கு மட்டும்தான் தெரியுது. இந்த பட்டாச்சாரியாருக்கு சுவாமிக்கு பக்கத்துல இருந்து தினமும் பூஜை பண்ணி எல்லாம் பண்றார், அவருக்கு தெரியல, இந்த வேர்க்கிறது தெரியல. இவர் திரும்ப சொல்றார், சுவாமி வேர்க்கிறது பெருமாளுக்கு, அவர் தொடச்சி விடுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கு அப்படிங்கிறார். அவர் திரும்ப பார்த்துட்டு இல்லைங்கிறார். அப்பத்தான் பெருமாள் ஒரு அசரீரி வாக்கு கொடுக்கிறார் வரதராஜன். என்னோட ஆத்மார்த்தமான பக்தனுக்கு மட்டும்தான் தெரியும், அதனால உனக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு வேர்க்கிறது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் கேட்கிறாராம், திருக்கச்சிறுமிகள் நான் வேணா பெருமாளுக்கு விசிறட்டோமா பக்கத்துல இருந்து அப்படிங்கிற. பெருமாள் என்ன சொல்ற, வாயப்பா வந்து உட்காந்து விசிற. பெருமாளை பதில் சொல்றாரு. அவர் ஏன் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாளுக்கு வியர்க்கும் அப்படின்னா, அவர் வந்து பிரம்மன் நடத்தின ஒரு யாகத்துல அக்னியிலேருந்து வந்தவர். ஒரு அக்னியிலேருந்து வந்த காரணத்தினால அவருக்கு வேர்க்கும். அதை நம்ம பார்க்க முடியாது, இவர் பார்த்துருக்காரு. என்ன பண்ணுவார், விசிறி வச்சுட்டு தினமும் காத்தால கொண்டு மாலை கொண்டு வருவார். மாலையை கொடுத்துட்டு மாலை சாத்தின பிறகு பெருமாளுக்கு பக்கத்துல உட்காந்து பெருமாளுக்கு விசிறிட்டே இருப்பார். பெருமாளுக்கு விசிறதுனால பெருமாள் அவருக்கு என்ன ஒரு கைங்கரியம் பண்ணினார் அப்படின்னா, அப்ப பேசிட்டே இருப்பார் பெருமாள். யார திருக்கச்சிறுமிகளோட இப்போ கோவிலில் நம்ம 2 பேர் பேசுகிற மாதிரி இப்போ கபாலீஸ்வரர் கோயிலில் பூஜை பண்ணுறாருன்னா அவர் கபாலீஸ்வரர் பேசுகிறோன்னு நமக்கு எப்படி இருக்கும், ஷாக் ஆகிடுவோம், எல்லாம் மயக்கடிச்சு கீழே விழுந்துருவோம். என்னடா இப்படியும் நடக்குமா அந்த காலத்தில் நம்ம ஆச்சரியப்படுவோம். ஆனால் பெருமாள் அவரோட பேச ஆரம்பித்தார். என்னடா எப்படி இருக்கு லோகத்தில் எல்லாம் இப்படி நடக்கிறது, எல்லாம் பக்தியோடு இருக்கானா, கோயில் வரணும், உண்மையான பக்தி ஸ்ரத்தையோடு வரானா அப்படின்லாம் பெருமாள் அவர்கிட்ட கேட்பார். எல்லாத்தையும் பதில் சொல்லுவார். ராத்திரி நட சாத்தின பிறகு தான் பூந்தமல்லிக்கு போவார். போய்ட்டு திரும்ப காத்தால எழுந்து பூவை பறிச்சு திரும்ப வந்துடுவேன். ரொட்டீனாக தான் இருக்கு. ஒரு நாளைக்கு கோயிலுக்கு வந்துட்டு இருக்க, மலையில் இடத்துல கோயிலுக்கு வந்துட்டு இருக்க திருக்கச்சிறுமிகள். இந்த கோவிலில் நெருங்குறப்ப ஒரு குடியானவன், ஒரு சாதாரணமான ஒரு ஆசாமி, அவருக்கு முன்னாடி வந்து திருக்கச்சிறுமிகளுக்கு சாஷ்டாங்கமா ரோட்ல விழுந்து நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ணாலும் பின்னாடி நவுந்துக்கிறார். என்ன என்ன எனக்கு பண்ற என்ன அப்படிங்கிற. அப்போ அவன் சொல்றான், சாமி நான் உங்களை நான் குருவா எடுத்துட்டு இருக்கேன், நீங்க பெருமாளுக்கு டெய்லி மாலை கொண்டு போடுறீங்க, பெருமாளுக்கு விசிறீங்க, பெருமாளே உங்க கூட பேசுறாருன்னு சொல்றாங்க, அதனால நான் உங்களை குருவா நினைச்சிட்டேன், நீங்கெல்லாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கீங்க அப்படின்னு அவரை பார்த்து கும்பிடுறான். சரிடா உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற. எனக்கு ஒரே ஒரு கேள்வி பதில் தெரியணும். எனக்கு இந்த கேள்வி வந்து கடவுள்கிட்ட இருந்து பதில் வரணும். நான் கடவுள்கிட்ட கேட்டால் வரதராஜ் சொல்ல மாட்டேன், நீங்க கேட்டால் சொல்லுவேன், நீங்க பேசுவீங்க. அப்படியே நீங்க அந்த நான் கேட்ட கேள்வி அவர்கிட்ட நீங்க பேசும்போது கேட்டீங்கன்னா பெருமாள் பதில் சொல்லுவார். அந்த பதில் எனக்கு சொல்லுங்க
அப்படிங்கிற. சரி, என்ன கேள்வி? சீக்கிரம் கேள்வி, எனக்கு டைம் ஆகுது, கோயிலுக்கு போகணும். பெருமாள் காத்துட்டு இருப்பார், அவரை போய் விசிறணும், மாலை சாத்தணும் அப்படிங்கிற. அவன் சொல்கிறான், அந்த குடியானவன் சொல்கிறான், இந்த பிறவியில் பிறந்த யாருமே கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் எந்தெந்த வயசில் இறப்பு வரும் தெரியாது சாமி. எனக்கு ஏதோ ஒரு காலத்தில் இறப்பு வரும், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் இறந்த பிறகு நான் வைகுந்தத்தில் பெருமாள் காலடியில் இருப்பேனா? எனக்கு அதான் சாமி சந்தேகம். நான் பெருமாள்கிட்டே இருப்பேனா? அதை மட்டும் நீங்கள் பெருமாள்கிட்டே கேட்டு சொல்லுங்கள் சாமி அப்படிங்கிற. சரி, நான் கேட்டு உனக்கு நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு இந்த பிறகு டைங்க வா அப்படிங்கிற. திருக்கச்சிறுமிகள் கோயிலுக்கு போயிடுறார். இந்த குடியானவன் நவுந்துட்டார். உள்ளே போன உடனே பெருமாளுக்கு மாலை எல்லாம் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நிற்கிறார். பெருமாள் கேட்கிறார் திருக்கச்சிறுமிகள்கிட்ட, என்னடா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாச்சு போல இருக்கே, தாமதம் ஆயிடுத்து போல இருக்கே அப்படிங்கிறார். சொல்கிறார், வர வழியில் ஒருத்தங்கிட்ட பேசியிருந்தான், அவனுக்கு பதில் சொல்லிட்டு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை விசரத ஆரம்பிக்கிறார். சாதாரணமாக பெருமாள் பேசுகிறார், திருக்கச்சிறுமிகள் பேசுகிறார். அப்போ இந்த கேள்வியை பெருமாள் கிட்ட கேட்குறார். பெருமாளே, இது போல் வரும்போது ஒருத்தன் எனக்கு நமஸ்காரம் பண்ணினா என்ன குருவா எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னான், அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா, அவனுக்கு முக்தி கிடைக்குமா, உங்களோட திருவடியில் இடம் கிடைக்குமா, அவன் இறந்த பிறகு கேட்டான், அவனுக்கு கிடைக்குமா, நான் அவனுக்கு நாளைக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற. அவனுக்கு கிடைச்சிடும், மோட்சம் கிடைச்சிடும். அவன் வந்து என்னோட திருவடியில் வந்து உட்காந்துருவான், கவலைப்பட சொல்லாது, அவனுக்கு இனிமே பிறப்பு கிடையாது அப்படிங்கிற. அப்புறம் என்ன பண்ற, சமத்தா உட்காந்துக்க போகுது என்ன. பெருமாள் சொல்லிடுற, அவனுக்கு வைகுந்தத்தில் இடம் உண்டு, அவன்கிட்ட சொல்லிவிடு அப்படிங்கிற. திருக்கச்சிறுமிகளுக்கு சந்தோஷம். ஏன்னா அவரை வந்து ஒருத்தர் குருநாதரை நினைச்சுட்டு அவன் கேட்டிருக்கான். சார், நாளைக்கு அவனுக்கு மோட்சம் கிடையாதுன்னா உன்னை போய் நான் குருநாதரை எடுத்துட்டேன்னு நாளைக்கு அவன் திட்டவும் செய்யலாம். அதனால இது கொஞ்சம் சந்தோஷம். ரைட்டு பெருமாளே, நாளைக்கு நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறார். அப்புறம் திருக்கச்சிறுமிகள் கேட்கிறார், பெருமாளே இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு கேட்கிறார். என்னப்பா சொல்லு அப்படிங்கிற. நான் இறந்து போன பிறகு எனக்கு மோட்சம் கிடைக்குமா, நான் உங்க திருவடியில காலாகாலத்துக்கும் இருப்பேனா அப்படின்னு கேட்கிறேன். பெருமாள் சொல்றார், உனக்கு கிடையாது அப்படிங்கிற. உனக்கு கிடையாது, நீ என்கிட்ட இருக்க முடியாது அப்படிங்கிற. அவருக்கு ஷாக்கா இருக்கு. என்ன பெருமாளே, தினமும் காலங்காலத்தால மாலை கட்டிட்டு வரேன், மாலையை உங்களுக்கு போடுறேன், உங்களுக்கு விசிறிட்டு இருக்கேன், ராத்திரி வரைக்கும் இருக்கேன், நான் எந்த உத்தியோகம் எந்த தொழிலும் பண்ணலை, உங்களுக்குன்னே நான் அர்ப்பணிச்சிருக்கேன், இவ்வளோ செஞ்சு எனக்கு நிரந்தரமான ஒரு இடம் உங்கள் இடத்துல இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்ன அநியாயம் இது அப்படிங்கிற. இது அநியாயம் இல்லை, இதுதான் நியாயம். எவன் ஒருவன் ஒரு குருவை சரண் புகுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் மோட்சம் அப்படிங்கிறது உண்டு. நீ எனக்கு சேவை பண்ற, தெய்வத்துக்கு பண்ற. நீ தெய்வத்துக்கு சேவை பண்ணினா மட்டும் போதாது, குருவுக்கு சேவை பண்ணணும். உனக்கு குருன்னு யாரையுமே நீ எடுத்துக்கல, அதனால உனக்கு கிடையாதுன்னு சொன்ன பிறகு அதன் பிறகு நம்மளால திருக்கச்சிறுமிகள் அந்த விசிறியை தூக்கி ஓரமா வீசுற. எனக்கு இல்லைன்னு சொன்ன பிறகு நான் எதுக்கு உங்ககிட்ட உட்காந்துருக்கணும், நான் எதுக்கு உங்ககிட்ட உட்காந்துருக்கணும், இனிமேல் இந்த சேவைக்கு நான் வரவே மாட்டேன்னு விசிறியை அங்கே தூக்கி போட்டு வெளியில வந்து அதன் பிறகு ஒரு குருவை சரண் புகுந்தார் திருக்கச்சிறுமிகள். ஆக நமக்கெல்லாம் ஒரு முக்தி அப்படின்னா அதற்கு யாருன்னா ஒரு குரு நமக்கு இருக்கணும். இந்த குரு யாரா வேணாலும் இருக்கலாம், இந்த குரு தான் நமக்கு முக்தியை கொடுக்க முடியும். அந்த குருநாதரை நம்ம சரண் புகுந்து இந்த குருநாதருடைய வார்த்தைகளை, இந்த குருநாதர் உபதேசங்களை நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன சின்னதா செயல்படுத்துகிற போதுதான் நமக்கு அதெல்லாம் உணர முடியும். நேற்றுக்கு பேசும்போது யோகிராம் சுரத்குமார் பற்றி சொன்னேன். திருவண்ணாமலையில யோகிராம் சுரத்குமார் பெரிய மகாநகர். அவர் வந்து திருவண்ணாமலையில சந்நிதி தெருவில் அவருடைய வீடு, அந்த வீட்டில் தான் இருப்பார். அந்த வீட்டில் எல்லாம் யோகிராம் நாமாவை பண்ணிட்டு இருப்பார், எல்லாருமே ஜபிச்சுட்டு இருப்பார். அவருக்கு முக்கியமா மாமி உங்களுக்கு சொல்லுங்க, அதில் கூட உட்கார மாட்டேங்க, அதில் உட்காந்து அதில் உட்காந்து மாமிக்கு முகத்தை பார்க்க முடியல, வேற ஒன்றும் இல்லை. சொல்லி பாருங்க. அவர் யோகிராம் வந்து இந்த சந்நிதி தெருவில் இருக்கிறப்ப அவர் கூட நிறைய பேர் இருந்தாங்க. தேவகிமான்னு
மாதேவகின்னு சொல்லுவாங்க, இன்றைக்கும் இருக்காங்க. அப்புறம் விஜயலட்சுமி அப்படின்னு ஒரு அம்மா இன்றைக்கும் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் யோகியம் கூடவே இருந்தவங்க. அதெல்லாம் பெரிய பாக்கியம். அந்த தேவகிமா இன்னைக்கு யோகியார் பக்கத்தில் உட்காந்து நாம ஜபம் சொல்லிகிட்டே இருக்காங்க. யோகியாருக்கு விசிறி விட்டுட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்தில் ஒரு 2 வீடு தள்ளி ஒரு வீட்டில் ஒருத்தன் வந்து ஒரு கடை வச்சுருந்தான், ஒரு ஷாப் வச்சுருந்தான். இந்த பாத்திரங்கள்லாம் இருக்குது பற்றில, இந்த நம்ம அம்மா காலத்தெல்லாம் அடுப்பில் யூஸ் பண்ணுற அந்த சின்ன வெண்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம், அலுமினிய பாத்திரம், எவசில்வர் பாத்திரம்லாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது கீழே விழுந்துடும். அந்த திரையில் கீழே விழுந்ததுன்னா பாத்திரம் கொஞ்சம் நசுங்கிடும். பாத்திரம் நசுங்கிடும். அது என்ன பண்ணுவான், ஒடுக்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவாள். கேள்விப்பட்டீங்களே, ஒடுக்கு எடுக்கிறதுன்னு. கிராமத்துலாம் பார்த்தா அப்போல்லாம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்குன்னா ஒரு 2 பேர் வருவான். ஒரு இடத்துல ஒரு நெருப்பெல்லாம் ஏற்றி இப்படி ஒரு இது மாதிரி வச்சு அழுத்திட்டே இருப்பான், ஃபயர் எரியும். அதில் அந்த பாத்திரத்தை கொஞ்சம் காமிச்சு இதை எடுத்து வச்சு ஒரு கல்லுக்கு மேலே வச்சு ஒரு மர சுற்றி இருக்கும். அந்த மர சுற்றி உள்ளே வச்சு லாவகமாக அடிப்பான். அடித்தாங்கன்னா அந்த பாத்திரம் பழைய பொசிஷனுக்கு வந்துடும். இதில் பெரிய தத்துவம், பெரிய நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பாத்திரம் கீழே விழுந்து நசுங்கி போச்சுன்னா அந்த பாத்திரத்தை ரிப்பேர் பண்ணி நம்ம அப்பா அம்மாலாம் வச்சுருந்துருக்கா. நம்ம யூஸ் அண்ட் த்ரோ காலத்தில் இருக்கோம். நம்ம எதுவாக இருந்தாலும் யூஸ் அண்ட் த்ரோ தான். ஒரு பாத்திரம் நசுங்கி போச்சா தூக்கி போடு, வேற வாங்க. நம்ம கல்ச்சர் மாறி போச்சு. இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்து வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கிறது ஒரு பக்கம். லேவிஷாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதில் ஒரு நியாயம், ஒரு தராதரம் எல்லாமே இருக்குது. எந்த பொருளையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. பகவான் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு மணியுமே, ஒவ்வொரு அரிசியுமே அத்தனை முக்கியம். நம்ம பேர் எழுதியிருந்தா தான் அது நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒடுக்கு எடுக்கிற ஒரு கடை ஒன்று, அவங்க ஒருத்த பட்டறை போட்டிருந்தான். அவன் டொப்புன்னு அடிச்சுட்டே இருப்பான். பாத்திரங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். அதை உள்ள வச்சு அடிக்கும்போது இங்கே நாம ஜெபம் சொல்லிட்டு இருக்கும்போது இவாளுக்கு அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும். டக்குன்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். தேவகிமா என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் யோகியார்கிட்ட கேட்குறாங்க, பகவானே இந்த சத்தம் கொஞ்சம் காதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு, ஹிம்சையாக இருக்கு, என் நாம ஜெபம் சொல்லும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, வேணா உங்களோட அனுமதியோடு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு வேற ஒரு 4 தெரு தள்ளி அவனை கடைப்பட்டுக்குன்னு சொல்லலாமா, அவனை இங்கேருந்து போய் சொல்லலாமான்னு கேட்குறேன். யோகியார் சொல்கிறார், வேண்டாம் அவன் இங்கேயே இருக்கட்டும், அவன் அங்கேருந்து பண்ணுற வேலையத்தான் நான் இங்கேருந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. அவன் அங்கே பண்ணுற வேலையை நான் இங்கேருந்து பண்ணுறேன். என்னன்னா அவன் பாத்திரத்துக்கு உடுக்க எடுக்கிறான். இங்கே வர உங்களுக்கெல்லாம் நான் உடுக்க எடுத்துட்டு இருக்கேன். உங்கள் மனசில் என்னென்ன ஓட்டம் இருக்குது, உங்களுக்கு எப்படிப்பட்ட மோசமான எண்ணங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒரு ஃபைன் டியூன் பண்ணுறதுக்காக நான் இங்கே உட்காந்துருக்கேன். அவனும் அங்கேயே இருக்கட்டும், நானும் இதே இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டாரான். ஆக்சுவலாக குருமார்கள் என்ன பண்ணுவான்னா, நம்மளை பொல்யூட் பண்ணி கொண்டு வரும், நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். இப்போ நம்மளே சொல்லுவோம், ஒரு குருநாதரை நம்ம எடுத்துட்டோம், இப்போ மகாபிரிவா அதிஷ்டானத்துக்கு நம்ம போகிறோம், காஞ்சிபுரம் போகிறோம், 1 வருஷம் ஆச்சு அப்படின்னா அவள் சொல்லுவாள், அந்த 1 வருஷத்தில் எனக்கு நிறைய சேஞ்சஸ் நானே பார்த்துருக்கேன் அப்படின்பா. அது பொய் கிடையாது. அனுபவித்த விஷயத்தை பொய்யா சொல்ல முடியாது. பை ஹார்ட் நம்ம என்ன பேசினாலும் அது உண்மையாக மட்டும்தான் இருக்கும். 1 வருஷமாக போகிறேன், எனக்கு சில சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சேஞ்சஸ் இல்லை. அது எப்படி கிடைக்கிறது? ஒரு குருநாதரை சரண் புகிறதுனால நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் சரணாகதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மகாபிரிவாட்ட போகிறோம், காஞ்சிபுரத்தில் உட்காந்துருக்கோம், அவரோட அதிஷ்டானத்தில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எத்தனையோ பேர் காஞ்சிபுரத்தில் இருக்கா, மெட்ராஸில் இருக்கா, அவள்லாம் மகாபிரியோட தரிசனம் பண்ண வராளா. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மகான் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்க. இந்த குருவுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு பேர் கிடைச்சிருக்குன்னு நினச்சி அந்த இடத்துல நீங்கள் அனுபவிச்சு இந்த மகானை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை விட வாழ்க்கையில் உயர்ந்தது எதுவுமே கிடையாது. மாயவரத்துக்கு பக்கத்தில் கும்பகோணம் மாயவரம் பக்கத்தில் ஆனந்த தாண்டவபுரம் அப்படின்னு, ஆனந்த தாண்டவபுரம்னு அந்த ஊர் பேர். அந்த ஊர் பேர் என்ன சொல்லுவா, ஷார்ட்டாக ஆனதாண்டவரம் அப்படின்னு சொல்லுவா. பிராமணர்களில் வாத்திமா அப்படின்னு ஒரு பிரிவு உண்டு. 18 கிராம வாத்திமா சொல்லுவா. அதில் இந்த ஆனந்த தாண்டவரம் ஒரு கிராமம். அது பிராமணர்கள் அதிகம் இருந்த ஒரு இது. மகாபிரிவா அந்த ஊருக்கு 2-3 தடவை கேம்ப் வந்திருக்கேன். ஒரு தடவை மகாபிரிவா அந்த ஊருக்கு வந்திருக்கேன்.
அந்த ஆனந்த தாண்டவபுரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த சிவன் கோவிலுக்கு நேர் எதிர்த்தாப்புல குளம் இருக்கும். சிவனுக்கு நேர் எதிர்த்தாப்புல, அதாவது கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல குளம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். அது நீங்கள் போன கோவில்லாம் யோசிச்சு பாருங்க. கோவிலுக்கு கோபுரத்துக்கு இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும், பின்பக்கம் இருக்கும், கோவிலுக்குள்ளே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும், பெரும்பாலும் இருக்கும். கோபுரத்துக்கு நேர குளம் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அது பகவான் சன்னதிக்கு நேரம் இருக்கிறது ஒரு அமைப்பு. அது அங்கே உண்டு. ஆனந்த தாண்டவபுரத்தில் நேர குளம் இருக்கும். மகாபலியோட அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். பகவானை தரிசனம் மட்டும் என்ன பண்ணுவார், அங்கே வந்து இந்த குளத்தில் அந்த படிக்கட்டில் கொஞ்சம் ஆனந்தமாக உட்காருவார் மகாபலி. குளம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குளம் ஒரு நாளைக்கு அந்த அந்த படிக்கட்டில் மகாபலியை நின்றுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார். பெரியவளுக்கு கைங்கேரி மட்டம் 2 3 பக்கத்தில் இருக்கா. அதில் ஒரு பையன் வெங்கட்ராமன் பேர். அவன் ஆனந்தாண்டவரம் சொந்த ஊர் அந்த பையனுக்கு. இப்போ வந்து ஒரு 16 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அவன் தான் அன்றைக்கி பெரியவளுக்கு கைங்கரியம் பண்ணுறான். அவன் தான் கைங்கரியம் பண்ணுறான். அந்த பையன் பெரியவளுக்கு பக்கத்தில் நின்றுருக்கான். பெரியவா காலில் பாதுகை மாட்டின்னு இருக்கார். அப்போ ஒரு பையன் ஒரு சொம்புல பால் எடுத்துன்னு வரான். பசும்பால் எடுத்துன்னு வரான். சந்திரமொழீஸ்வரர் அபிஷேகம் பண்ணணும் பெரியவா. இங்கேருந்து போய் இந்த குளத்துலேருந்து நேரம் எங்கே போவார், பெரியவா கேம்புக்கு போவார். ஆனந்தாண்டவரத்தில் ஒரு பெரிய இடத்துல தங்கியிருக்கார். அங்கே தான் பெரியவா கேம்ப்பு. அங்கே சந்திரமொழீஸ்வரர் பூஜைக்கு அந்த பால் பசும்பால் அவன் கொண்டு வரான். ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரான் ஒரு பையன். அவன் கொண்டு வந்து இதை வந்து யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு பார்க்குறான். அவன் கொடுத்துட்டு அவன் போயிடணும். அவன் வந்து யாதவர் கம்யூனிட்டி, இந்த பால்கார பையன். அவங்க இருக்க வேணாம். அங்கே போயிருக்கான். அங்கே யாருமே இல்லை கேம்பில். சின்ன பையன். சரி இங்கே இருப்பாங்களே சாமி, இங்கே கொடுத்துரும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கான். யார்கிட்ட கொடுக்கலான்னு பார்க்குறப்ப அன்னைக்கு ஒரு பையன் ஒரு பாடசாலையிலேருந்து ஒரு பையன்லாம் சில பேர்லாம் கூட்டின்னு வந்திருக்கேன். பெரியவா தரிசனத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் பாடசாலை பையன்கிட்ட கொண்டு வந்து அவன் கொடுக்குறான். அந்த பையனும் வாங்கிக்கிறான். அதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிறான். ஏன்னா சந்திரமொழீஸ்வரர் அபிஷேகத்துக்கு போகிற பாலை கொஞ்சம் நேரம் நம்ம கையில் வச்சுட்டு இருக்கோங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அது அந்த பையன் வாங்குறப்ப இந்த வெங்கட்ராமன் சொல்கிறான், அந்த சொம்பை கிட்ட கொடு, நான் தான் அதை வச்சுக்கணும். இவன் பெரியவளுக்கு கைங்கரியம் பண்ணுறான். அதை கொடு, நான் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறான். அவன் கிடைச்சதை விட வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன், நான் கொண்டு வரேண்ணா அப்படிங்கிறான். ரொம்ப மெதுவாக சொல்கிறான். ஏன்னா பெரியவா நின்றுருக்கேன், இங்கே சத்தம் போட்டு பேச முடியாது. ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன்னா, நான் கேப் வரைக்கும் நான் கொண்டு வரேண்ணா அப்படிங்கிறான். இல்லை மரியாதை கிட்ட கொடு அப்படிங்கிறான். பெரியவா நின்றுருக்கார், தியானத்தில் இருக்கார், மரியாதை கிட்ட கொடுங்கிறான். அவன் திரும்ப கொஞ்சம் இது பண்ணுறான், தொலைச்சு விடும், மரியாதை கிட்ட கொடு. கிட்டத்தட்ட ஒரு ஆடாவுடைய இந்த சொம்பு வாங்க. இந்த சொம்பு வாங்கின உடனே வாங்க போகிறான். சொம்பு வந்து அவன் கொடுக்க போகிறான், வாங்கல இன்னும். மகாபெரிவா அந்த காலில் பாதுகை போட்டுருக்காருல்ல, இந்த பாதுகை லேசாக அப்படி கீழே தட்டுறாரு, இந்த படியில் தட்டுறாரு. இதெல்லாம் ஒரு செய்கை. இதெல்லாம் பெரியவளுக்கு கைங்கரியம் பண்ணுறவள்லாம் இங்கே வா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்படி பார்த்தாலே இந்த பார்வை புரிஞ்சுட்டு வருவான். அப்படி வச்சுருந்தா அந்த டீம் அப்படி இருந்தது. அவள்லாம் நம்ம எவ்வளோ சொன்னாலும் நமக்கு புரியாது. மாற்று மாமி ஏதோ ஜாடகம் அமைப்பேன், அவர் கூப்பிடாதீங்க, ஆற்றுல டிகாஷன் இல்லை, காஃபிலாம் கொடுக்க முடியாதுன்னு வாசலில் ஒருத்தர் நின்றுருப்பார். மாற்று மாமா காஃபி சாப்பிட கூப்பிடுவார் அப்படின்பா மாமி. நமக்கு புரியாது. அவரோட டீம்ங்கிறது, பெரியவா டீம்ங்கிறது, இந்த ஜாடை அப்படி புரிஞ்சு பாரலாம். இப்படின்னா காலை இப்படி வச்சவொன்னு இப்படி வச்சவொன்னு எவ்வளவோ பாஷைகள்லாம் இருக்கு. இப்படி தட்டின கூப்பிட்றார், பெரியவா கூப்பிட்றாரு. உடனே வெங்கட்ராமன் வந்து பெரியவா அப்படிங்கிறான். பெரியவா சொல்கிறார், பாதையை கேட்டுறார், எடுத்துக்கோ அப்படின்னு ஜாடை காமிக்கிறார், கையில் எடுத்துக்கொண்டார். பெரியவா பாதையை கையில் எடுத்துட்டான். இப்போ பாலை வாங்க முடியாது. பாதை எடுத்துட்டா பால் அந்த பாடசாலை பையன்கிட்டே இருக்கு. அவன் கொடுக்க வந்தவன் இவன் பாடசாலை பையன்கிட்ட பால் இருக்கிறத பார்க்குறான். பாதுகை நம்ம கிட்ட வந்துடுத்து, பாலை திரும்ப வாங்க முடியாது. ஆனால் அவனை ஒரு வெஞ்சன்ஸோட பார்க்குறான். நீ வச்சுட்டு இருக்க பாலை கொடுக்காம இருக்கியா, அவனை வச்சுக்கிறான் போனோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி பார்த்துட்டு பெரியவா திரும்பி நடக்கிற கேம்புக்கு வந்தாச்சு. அந்த பையன் என்ன பண்ணுறான், பாடசாலை பையன் நேரம் உள்ள வந்து இந்த பாலை சந்திரமொழீஸ்வரர் விக்கிரகம் அங்கே இருக்கிற இடத்துல வச்சுட்டு சந்திரமொழீஸ்வரர் நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போய் ஓரமாக உட்காந்துக்கிறான். பெரியவா அன்றைக்கி பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன். பெரியவா எங்கே இருந்தாலும் சாயங்காலம் அனுகிரக பாஷணம்னு சொல்லிட்டு பெரியவா வந்து இங்கே இருக்கிறவங்கிட்ட பேசுவார், சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவார்.
லோகம் நன்னா இருக்கணும், நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிலாம் பெரியவா நிறைய சொல்லுவாள். அது அங்கே ஆனந்தண்டவரத்தில் ஒரு ஆற்று திண்ணையில் பெரியவா உட்காந்துருக்க, பெரிய திண்ணை. திண்ணைக்கு தவிர பார்த்தா கீழே ரோடு, நல்ல மண் தர, எல்லாம் அங்கே உட்காந்துட்டேன். பெரியவா பேச போகிறா, நம்ம கேட்கணுன்றதுக்காக எல்லாம் அங்கே உட்காந்துட்டேன். ஒரு 30-40 பேர் உட்காந்துருக்காங்க. வெங்கட்டான் வந்து பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கான். பக்கத்தில் பெரியவா பக்கத்தில் நின்றுருக்கான். அன்னைக்கு மகாபிரிவா பேச ஆரம்பிக்கிறேன். அவகிட்ட இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறேன். பொதுவாக நான் பேசும்போது பெரியவா சொல்கிறேன், நான் பேசும்போது ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லிகிட்டே போவேன். அந்த விஷயத்துக்கு ஒரு தலைப்பு அப்படின்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயத்தை ஒரு தலைப்பு எடுத்துட்டு அதில் பேச போகிறேன் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். அது பெரியவா வித்தியாசமாக சொல்கிறாருன்னு எல்லாம் ஆர்வமாக இருக்கேன். பெரியவா சொல்கிறேன், இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு பாலா பாதுகையா. சொன்னோன்னு அந்த வெங்கட்ராமனுக்கு கைகாலம் கொஞ்சம் உதறது. நம்ம சப்ஜெக்டாக இருக்கே, இது காத்தால் நடந்தது ஏதோ பெரியவா சொல்ல போறாப்புல இருக்குன்னு அவன் கையை கூப்பிட்டு பயத்தோட இருக்கான். மகாபிரிவா சொல்ற பாலா பாதுகையான்னு பார்த்தா, இந்த பாதுகைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த பாதுகை தான் அயோத்தி ஆண்டது. பரதன் என்ன பண்ணினா, ராவன் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதனால காட்டுக்கு போனான். ராமா நீ வந்துடு, நீ தான் நாட்டை ஆளணும், நான் ஆளக்கூடாது, உனக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு கூப்பிட்டான். ராமன் என்ன சொன்னா, இல்லை அப்பா சொல்லியாச்சு, என்னோட அப்பா சொன்னதை நான் மீற மாட்டேன், அப்பாவோட பக்கம் நான் வரமாட்டேன் அப்படின்னு. இல்லை ராமா, நீ வரலன்னா உன்னோட பாதுகை கொடு, அந்த பாதுகையை நான் அரியாசனத்தில் வச்சு அந்த பாதுகைக்கு தினமும் நான் பூஜை பண்ணி அந்த பாதுகையே இந்த நாட்டை ஆளுவது போல, ராமபிரானே இருந்து ஆளுவது போல நான் நினைச்சுக்கிறேன், நாட்டு மக்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அந்த பாதுகையை வாங்கிட்டு போய் அந்த பாதுகையை அரியாசனத்தில் வச்சு அந்த பாதுகைக்கு தினமும் அபிஷேகம் பண்ணா, பாலால் பண்ணினா, எல்லாத்தையும் பண்ணினான். இப்ப சொல்லுங்க, பால் பெருசா பாதுகை பெருசா அப்படின்னு கேட்கிற. எல்லாருமே சொல்ற பாதுகை தான் பெருசுங்கிற. அப்படியே பெரியவா திரும்பி வெங்கட்ராமனை ஒரு பார்வை மட்டும் பார்க்கிறேன். ஏண்டா காலங்காலத்தால் அந்த பாலுக்காக நீ அலைஞ்சியே, அந்த பையன் கொண்டு வந்தா என்ன தப்பு, உங்கள்கிட்ட அதுக்காக தான் நான் பாதுகையை கொடுத்தேன், ஆனால் பாதுகை கொடுத்த பிறகு நீ இந்த பாலை வாங்கணும்னு அவனை மிரட்டின்னு இருந்த அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லாம ஒரே ஒரு பார்வை, அவ்வளோதான். நமக்கு கிடைக்கிற விஷயத்துல எது முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு படிப்பில் பார்க்குறோம், எது நல்ல படிப்புன்னு பார்க்குறோம். ஒரு உத்தியோகம் சேர இடத்துல இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பகவான் கைங்கரியம் அப்படின்னு வரும்போது இந்த கைங்கரியத்தை விட உசந்த காரியம் என்ன இருக்கு? ஒரு குருவை மனசுல நினைச்சுண்டு நம்ம வாழறதை விட நமக்கு என்ன பெரிய அனுகிரகம் கிடைக்க போறதுங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வரணும். அதான் மகாபிரிவா நமக்கு சொல்றது. பெரியவாளுக்கு எத்தனையோ பேர் கைங்கரியம் பண்ணியிருக்கா, எத்தனையோ பேர். பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணவாள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பண்ணினா சொல்ல முடியாது. 18 மணி நேரம் வேலை பண்ணுவா, 16 மணி நேரம் பண்ணுவா. பெரியவா எத்தனை மணிக்கு சயனத்துக்கு வராளோ அது வரைக்கும் இருக்கணும், கூடவே இருக்கணும். பெரியவா சயனத்துக்கு போன பிறகுதான் கைங்கரியம் பண்ணுவா, படுக்க போவா, அப்பதான் படுக்க போவா. அதே போல பெரியவா காத்தால 3:30 மணிக்கு எந்திரிக்கிறான்னா அவள் 3 மணிக்கு எந்திரிக்கணும். பெரியவாளுக்கு எல்லாம் தயார் பண்ணணும். ஏதோ ஒரு நாள் கூட கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் சொல்ல முடியாது, உங்க சொல்ல முடியாது, பெரியவாட்டெல்லாம் சொல்ல முடியாது. பெரியவா அனுகிரகமும் இருந்தது, வரலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அர்ப்பணிச்சு மகாபிரிவாளுக்கு பண்ணினதுனால தான் அந்த அனுகிரகம் தான் அவ குடும்பத்தை வாழ வச்சது. இப்போ என்ன சொல்லுவா, இப்போ புருஷால் பண்ணக்கூடிய நல்ல காரியத்தினால ஒரு நல்ல தர்மம் பண்றோம், நல்ல காரியம் பண்றோம்னா அதனுடைய புண்ணியம் யாருக்கு போகும்னா மனைவிக்கு போகும். மனைவி ஒரு நல்ல காரியம் பண்றா, தர்மம் பண்றா அப்படின்னா அது புருஷனுக்கு வராது, சாஸ்திரப்படி கிடையாது. மாமி எவ்வளவு நல்லது பண்ணாலும் குழந்தைகளுக்கு போகும். அதனால நாம என்ன பண்ணோம், கடைசி வரைக்கும் நம்ம உழைச்சுட்டே தான் இருக்கணும், நல்லது பண்ணிட்டே தான் இருக்கணும், புருஷாலாம் உழைச்சுட்டே தான் இருக்கணும். அத்தனை பேர் மகாபிரிவட்ட இருந்துமே இந்த மகான் கிட்ட இருக்கிறதுனால, இவருக்கு கைங்கரியம் பண்றதுனால நமக்கு நிச்சயமா நம்ம குடும்பம், நம்ம சந்ததி நன்னா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கிறது. பெரியவாள்கிட்ட ஒரு அன்பர் இருந்தார், பஞ்சாபகேசியர்னு பேர். பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணார். அவர் சொந்த ஊர் தஞ்சாவூர் வரைக்கும், தஞ்சாவூர். பெரியவா இப்போ சதாரால கேம்ப் இருக்க.
சத்தாராங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஸ்தலம், ஒரு டிஸ்ட்ரிக்ட். அது சத்தாராங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட். சத்ரபதி சிவாஜிலாம் இருந்த இடம் இது சத்தாரா. சத்ரபதி சிவாஜியோட குருநாதர், 2 குருநாதர், ஒன்று துக்காராம், இன்னொருத்தர் ராமதாசர். ராமதாசர் தானே? ராமதாசர் தான் இன்னொருத்தர். ஆமாம், இன்னொருத்தர் ராமதாசர். ராமதாசரில் பார்த்தீங்கன்னா நிறைய ராமதாசர் உண்டு. இவர் சமர்த்த ராமதாசர் பேர். சமர்த்த ராமதாசர். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த பத்ராஜலம் ராமதாசர், அவர் ஒருத்தர் உண்டு. பத்ராஜலத்தில் வேற ராமதாசர். துவாரகா ராமதாசர் ஒருத்தர் உண்டு, துவாரகையில் இருந்தார், கிருஷ்ணன் வர்ஷிப் பண்ண. நிறைய ராமதாசர் உண்டு. அந்த ராமதாசர் தான் சிவாஜியோட குரு. சத்ரபதி சிவாஜிலாம் நம்மளோட வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம். ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம், நமக்கு பாட புத்தகங்கள்லாம் அவ்வளவா இல்லாமல் போயிடுது. அது சில இன்வேஷன் இதெல்லாம் காரணமாக நம்ம சிவாஜியை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கல. அதாவது பாரதத்துக்கு வந்த அந்நிய படைகள் பார்த்து பயப்பட்ட ஒரே வீரன் யார் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜிக்கு தான் பயந்தா எல்லாருமே. அவனுக்கு குருநாதருடைய அனுகிரகம் தான் பெரிய பலம். அது சிவாஜியோட பலம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பலத்துக்கு காரணம்னா குருநாதர் தான் காரணம். சமர்த்த ராமதாசர் ஒரு குரு. ஒரு சின்ன சம்பவம் ராமதாசர் பற்றி சொல்கிறேன். ராமதாசரும் அவருடைய சீடரும் ஒரு நாள் எங்கேயோ போயிட்டு இருக்கா, ஒரு வயல் வழியாக போயிட்டு இருக்க. நல்ல வெயில் நேரம் அது. அவருக்கு இந்த சிஷ்யனுக்கு தாகம் எடுக்கிறது. தண்ணி குடிக்கணும், தண்ணி எங்கேயுமே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், குருநாதர்கிட்ட சொல்கிறான், தாகம் எடுக்கிறது, தண்ணி எங்கேயும் கிடைக்கல. சரி பாரு, இங்கேன்னு பாரு அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்கிறார் அவர். அவன் பக்கத்தில் வந்து ஒரு கரும்பு காடு இருக்கு. கரும்பு என்ன பண்ணுறான், போய் கரும்பு ஒடிச்சுன்னு வந்துடுறான். இந்த கரும்பு ஒடிக்கிறப்ப இந்த தோட்டக்காரன் பார்த்துடுறான். அவன் பார்த்துடுறான் வந்து பிடிச்ச உடனே விளாசுறான். விளாசினோன்னு நான் அவரோட சீடன் அப்படின்னு அவரை காட்டி கொடுத்துட்றான். அவர் உட்காந்துருக்கார், தேமையான ஒரு இடத்துல உட்காந்துருக்கார். குருநாதருக்கு நிறைய சோதனை வரும், இந்த மாதிரிலாம் சோதனை வரும். நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுறோம், பெரியவா என்னை காப்பாற்றுக்கோன்றோம். ஈஸியாக அங்கே போயிடுறோம். அந்த கஷ்டத்தை நம்ம தான் அனுபவிக்கணும். கர்மாப்படி நம்ம தான் அனுபவிக்கணும் அந்த கஷ்டத்தை. பெரியவா இதுலேருந்து இப்படியும் தாண்டறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க பெரியவான்னு அவற்றை கொடுத்துட்றோம். ஆக குருநாதரை எந்த காலத்தில் பார்த்தாலும் நம்ம கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கோம். அவன் என்ன பண்ணுறான், நான் அவரோட சீடன்னு சொன்னால் அவர்கிட்ட வரான், அவரையும் முத்துறான். சமர்த்த ராமதாசனையும் அடிச்சு விட்றான். அவன் அவர் வாங்கிக்கிற, அவர் ஒன்றும் சொல்ல. இவனாவது கொஞ்சம் தடுத்து பார்த்தான், வேண்டாம் வேண்டாம் என்ன அடிக்காதீங்கன்னு சொல்லி பார்த்தான். அவர் ஒன்றும் சொல்ல, அடிப்பான் வேணும்னா வேணும், எனக்கு என்னோட சீடன் தான். அவன் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து கருப்பை ஒடிச்சான், அதுக்கு நான் தான் அனுபவிக்கணும், நன்னா அடிங்கிற எல்லாம் விளாசிட்டான். 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கார். சிவாஜியோட அரண்மனைக்கு வரா. அரண்மனைக்குள்ள வந்து உடனே ராமதாசர் வந்தோன்னா எழுந்து வரவேற்கிறான், நமஸ்காரம் பண்ணுறான் சத்ரபதி சிவாஜி. அவரோட உடம்பை பார்க்குறான், முதுகெல்லாம் விளாரெல்லாம் இருக்கு, எல்லாம் அடிச்சது. குருநாதா என்னது என்ன அப்படின்னு பதறி போய் அவரை கூட்டின்னு போய் ஒரு குளிக்கிற இடத்துல உட்காந்து வச்சு அவருக்கு வெந்நீரால் இதெல்லாம் பண்ணி அவருக்கெல்லாம் தொடச்சி விட்டு சிவாஜி பண்ணுறான். பண்ணி முடிச்சுட்டு என்ன காரணம், ஏன் இப்படி ஆச்சு குருநாதா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறார். அவர் நீங்கள் கண்ணி கொடுக்க மாட்டார். இந்த கூட இருக்க நான் வந்துட்டான், என்ன சாத்துட்டாங்க தெரியுமா என்னையும் வரையும் அப்படிங்கிறான் சிவாஜி கிட்ட. பெரிய வீரன் சிவாஜி. அனுப்புகிறான், ஆள் அனுப்புகிறான், போய் அவனை தூக்கிட்டு வாடா அவனை அப்படிங்கிறான். சொன்ன காலி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு வாடா அப்படிங்கிறான். போய் அவன் அந்த ஃபார்மில் இருக்கிறவனை கூட்டிகிட்டு வரான். உள்ளே வந்து சிவாஜிட்டு விட்டேன்னு அவனுக்கு பயம். உனக்கு ஆகா இவ்வளோ பெரிய ஆள் மேலே நம்ம கை வச்சுட்டோம் அப்படின்னு அப்போ தான் தெரியுது உனக்கு. ஏன்னா அவரும் உட்காந்துருக்கார், ராமதாசன் உட்காந்துருக்கார். அவன் பார்த்து கையை கூப்பிட்றான். சிவாஜி வந்து அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் இவற்றை கேட்குறான். ராமதாஸ் கேட்குறான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், கசையடி கொடுக்கலாமா, அவனை தூக்கில் போடலாமா அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் கொடுக்க, அவனுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பு அப்படிங்கிறான் ராமதாசன். ஏன்னா தப்பு நம்மகிட்ட இருக்கிற போது அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. நாம் செஞ்ச தப்புக்கு என்ன பிராயச்சித்தனை அவனுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து வெகுமானம் பண்ணதுன்னு சொல்லிட்டு வெகுமானம் பண்ணி அனுப்பிச்சதா வருது.
இது சத்தாரா ரொம்ப புனிதமான பூமி. சத்தாரா அங்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா போகணும். சத்தாராவில் வந்து ஒரு நடராஜர் கோவில் இருக்கு. நடராஜர் இருக்கு. சிதம்பரம் இருக்கு பத்தில அதே போல ஒரு கோவில். அது வந்து உத்தர சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரம்னா வடக்கு, உத்தர சிதம்பரம் சொல்லுவாங்க. அந்த கோவில் கட்டத்தை மகாபலியை தான் சொல்லி அங்கிருந்த ஒரு ஹோட்டல் ஒருத்தர் வச்சிருந்தார் சத்தாராவில். ரஜதாத்ரி ஹோட்டல்னு பேர். அவர் பேர் சாமண்ணான்னு பேர். கர்நாடகக்காரர், ரொம்ப பக்திமான். மகாபலியோட வந்து ஒரு நாள் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்படியே மூட்டையாக கொண்டு வந்து கொடுக்குறாரு. சத்தாராவில் பிரிவாக இருக்கும்போது, பெரியவா நீங்கள் இதை வச்சுக்கணும் அப்படி. நம்மளாக தான் வாங்கி வச்சுருக்கோம். முதல்ல எடுத்துன்னா அப்புறம் தான் அவன்கிட்ட பேசுவோம். தண்ணி குடிக்கிறியா, காஃபி குடிக்கிறியா, அப்புறம் தான் அது இப்படின்ட்டார். இல்லை பெரியவா உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன். இல்லை நீ ஏதோ நல்ல காரியம் நிறைய பண்ணுறீங்களா பெரியவா, நீங்கள் பயன்படுத்தி. இல்லை நீ பண்ணு, அதை நீ எடுத்து நீ பண்ணு அப்படிங்கிற. நான் என்ன பண்ணணும்னு கேட்குறேன். நடராஜர் கோவில் கிட்டுங்கிற பெரியவா சொல்கிறார். சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் கோவில் எப்படி இருக்கோ அங்கே போய் பாரு. ஒரு ஆளை அனுப்புகிறார் பெரியவா கூட. சிதம்பரம் போய் பார்க்கறதுக்கு சாமண்ணாக்கு அனுப்புகிறார். பார்த்துட்டு அதே போல் கோவில் ஒன்று இங்கே கட்டு அப்படிங்கிறார். அதை சிறமேற்கொண்டு போய் பார்த்து அதே போல் கோவில் 4 கோபுரம். சிதம்பரம் பார்த்தீங்கன்னா 4 கோபுரம் இருக்கும். 4 கோபுரம், அதே போல் 4 கோபுரம். இந்த 4 கோபுரத்தில் இங்கே என்ன விசேஷம் சத்தாரா அப்படின்னா, மகாபிரிவாலே சொல்லி கட்டுறாருங்கிறதுனால 4 மாநிலம் ஒரு ராஜகோபுரத்தை எடுத்துட்டது. தமிழ்நாடு ஒரு ராஜகோபுரம், ஆந்திரா ஒரு ராஜகோபுரம், அப்புறம் கர்நாடகா ஒரு ராஜகோபுரம், இன்னொரு ஸ்டேட் ஒரு ராஜகோபுரம் எடுத்துட்டது. என்டிஆர் பிறந்தார் ஆந்திராவில். என்டிஆர்லாம் மகாபிரிவான்னா உருகி விழுந்துருவார். அந்த கோபுரத்தை எடுத்து கட்டினா. கேரளாவிலேருந்து என்ன விழுந்ததுன்னா, இந்த கொடிமரத்துக்கு தேவையான மரம், கேரளாவில் மரம் ரொம்ப நிறைய விளைச்சல் உண்டு. கொடிமரத்துக்கு கோவிலுக்கு என்னென்ன மரம் தேவையோ கேரளா சப்ளை பண்ணது. ஒரு கோவில் அப்படின்னா இன்டெகிரிட்டி, நேஷனல் இன்டெகிரிட்டி தான் ஒரு கோவில் ரொம்ப முக்கியம். எல்லாரோட பங்களிப்பும் இருக்கணும். அது பெரியவா பார்த்து பண்ணினேன். சத்தாரா அப்பேற்பட்ட பூமி அது. அந்த சத்தாராவில் பெரியவா கேம்ப் இருக்க. இந்த பஞ்சாப ஏசியர் அப்படிங்கிறவர் தஞ்சாவூர் சொன்னேன் இல்லையா, அவர் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணார். இது வந்து 1952 நடந்தது. 1952 அன்னைக்கு என்ன பண்ணுறார், இந்த பஞ்சாப ஏசியர் கொஞ்சம் வயசே எடுத்தது, ஒரு 60 தாண்டிட்டார். பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதெல்லாம் காலங்காலத்தில் சீக்கிரம் எழுந்திருக்கணும், ஓடி ஆடி வேலை செய்யணும், ஹெல்த்து நல்லா இருக்கணும். அவருக்கு வந்து நமக்கு வயசாகிடுத்து, நம்ம இனிமேல் பெரியவாளுக்கு பழையபடி நம்ம பண்ண முடியாது, கைங்கரியம் பண்ண முடியாது, ஓடி ஆடி பண்ண முடியாது, நம்ம உடம்பு நமக்கு ஒத்துழைக்காது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு தீர்மானம் வந்து கொடுத்து. இப்போ மனசு ஏதான ஒரு விஷயத்தை நினைச்சுடுத்து அப்படின்னா அது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படும். அதனால தான் நம்மக்கிட்ட ஒரு கெட்ட எண்ணங்களை இந்த மனசுக்குள்ளே வளர விடக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஏதான ஒரு மோசமான எண்ணம் வந்ததுன்னா டக்குன்னு கண்ணை மூடிட்டு இல்லை இது பண்ணக்கூடாது, வெளியே போ விரட்டணும். அந்த எண்ணம் வந்து வரக்கூடாது. அது என்ன ஆகும், ஸ்ட்ராங்காக உட்காந்து செஞ்சு பாரு, ஏன் முன்னாடி தெளிவாக போகுது, ஏதோ ஒன்று சொல்லும். ஒரு தப்பான பாதையில் கொண்டு போக பார்க்கும் மனசு. நம்ம அதுலேருந்து மீண்டு வரணும். அது இப்போ இவருக்கு பார்த்தோம்னா மனசில் தோண்டிடுத்து, நமக்கு வயசாகிடுத்து, இனிமேல் பெரியவாளுக்கு செய்ய முடியாது, நம்ம பெரியவாட்டை சொல்லிட்டு ஊரோடு போயிடலாம், தஞ்சாவூரோட போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அன்றைக்கி ராத்திரி பெரியவாட்டை சொல்லலாம் அப்படின்ட்டு பெரியவா ஏகாந்தமாக இருக்கார். ஒரு 10 மணி சயனத்துக்கு போகிறார். போயிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு பெரியவாட்டை சொல்லலான்னு நிற்கிறார். பெரியவா பார்த்துட்டு, என்னடா பஞ்சாப் ஏசா ஏதோ சொல்லணும்னு வந்திருக்க போல இருக்குது, முக்கியமான விஷயம் போல இருக்குது, சொல்ல அப்படிங்கிற அவங்க தடுமாறு எப்படி சொல்லலாமான்னு. ஏன்னா கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். அது நம்மளால் பண்ண முடியல. நம்ம ஊருக்கு போகிறோமே, இந்த பாக்கியத்தை விட்டுட்டு போகிறோமே, எப்படி சொல்கிறதுன்னு தவிச்சுட்டு இருக்கும்போது சொல்கிறா பஞ்சாப் ஏசா என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற சொல்லிடுற விஷயத்தை. நீ ஏன் உன்னோட மனசில் நினச்சி விட்ட, இனிமேல் பெரியவாளுக்கு அதிகம் செய்ய முடியாது, வயசாகிடுத்து நீ நினச்சி விட்ட, சரி பரவாயில்ல, உன் மனசில் தோணிடுத்துன்னா சொச்ச காலத்தை உன்னோட குடும்பத்தோடு நீ போய் இருந்து விஷயமா இரு, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மடத்தில் ஒரு வஸ்திரம், ஒரு
சொற்பமாக ஒரு தொகை, ஊருக்கு போகிறதுக்கு ரயிலுக்கு என்ன தேவையோ எப்படி போகணுமோ அது மட்டும் கொடுத்துட்டு இவ்வளோதான் பஞ்சாப் வயசாக நாளே பஸ்தி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு பெரியவா கொடுத்துட்டேன். பெரியவாளுக்கு வாங்கிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அடுத்த நாள் அங்கேருந்து கிளம்பி தஞ்சாவூர் வந்துடுறேன். தஞ்சாவூரில் ஒய்ஃபு பையன்லாம் உண்டு, ஃபேமிலி. இந்த பையன் வந்து ஒரு சாதாரணமான ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான் தஞ்சாவூரில். இப்போ புதுசாக இத்தனை நாள் கழித்து தன்னோட கணவர் ஆற்றுக்கு வந்திருக்காரு. மாமி கொஞ்ச நாள் வந்தோன்னு சந்தோஷமாக எல்லாம் பண்ணேன், அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி போட்டு. ஏன்னா இத்தனை நாள் பெரியவளுக்கு கைங்கீரி பண்ணியிருந்திருக்கேன். எப்போ இங்கே வருவார்னு சொல்ல முடியாது, எப்போவோ அத்தி புத்தா போல் ஆற்றுக்கு வருவா. ஸோ மாமா நம்ம ஆற்றுக்கு வந்துட்டாரே அப்படின்னு இந்த மாமிக்கும் சந்தோஷம். அவர் பிடிச்சதெல்லாம் எல்லாம் பண்ணி போடுவார். அதெல்லாம் எத்தனை நாள், ஒரு வாரம் 10 நாள் போகும், அவ்வளோதான். அப்புறம் பார்த்தா ஏன் உட்காந்துருக்காள், போய் இபிபியில் கட்டிட்டு வாங்க அப்படின்பாங்க. எல்லாமே இப்படிதான், எல்லாமே பார்த்தல் அப்படின்னா கொஞ்ச நாள் தான் அந்த மோகம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்கும் எல்லாமே. அது பிறகு சாதாரணமாயிடும். நல்ல ஃப்ரெண்டு கிடப்பான், இவனை மாதிரி ஆள் உண்டா அப்படிம்போம், ஒரு வாரம் பழகிருப்போம், சரி அவன் பிடிப்போம், ரைட்டரா ஓகே அப்படின்னு போயிடுவோம். நம்ம அந்த இதில் பெப்பு குறைஞ்சிடும். அது அதான் லைஃப்பில். அது அதான் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்லாம் பழமொழி சொல்லுவார். அன்னைக்கு கூட சொன்ன ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல பேசும்போது, சீனாவில் ஒரு பழமொழியில் கல்யாணம் அப்படிங்கிறது 1 வருஷம் தான். கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா அதனோட சந்தோஷங்கிறது ஒரே வருஷம் தான் இருக்கும். அடுத்த வருஷம் ஆமாம் அவதாயம் பொண்டாட்டி அப்படிமா, அவ்வளோதான், ஒன்றும் இருக்காது. எங்களோட கேட்டியா இங்கே சொல்ல நீ வந்து நினைக்கிறேன். ஆமாம், ஒரு பழமொழியில் சொல்லுவோம், மனுஷனுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருக்கும் முக்கியம். நம்ம எல்லாம் சந்தோஷம் நிம்மதி அது கிடைக்காதா அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சின்ன பழமொழி, 1 மணி நேரம் உனக்கு சந்தோஷம் வேணும் நிம்மதி வேணும்னு டக்குன்னு படுத்துடும். டக்குன்னு படுத்தணும். ஒரு மணி நேரம் அலாரத்தை செட் பண்ணிவிட்டு படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் கழிச்சு எழுந்திரிக்கும் போது நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். 1 மணி நேரம். 1 வாரம் சந்தோஷம் உனக்கு வேணுமா, சீனா பழமொழி இது. 1 வாரம் உனக்கு சந்தோஷம் வேணுமா, நீ வந்து எதாவது ஒரு டூர் போ, ஃபேமிலி கூப்பிட்டு டூர் போ. 1 வாரம் ஒரு கொடைக்கானல் போகிறோம், ஒரு ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னா டூருங்கிறது 1 வாரம், அதுக்கு மேலே இருக்க முடியாது. இந்த 1 வாரம் சந்தோஷமாக இருக்கும், எல்லாம் ஃபோன்லாம் அதிகம் அட்டன் பண்ண மாட்டான், ஜாலியாக இருக்கும். 1 வாரம் சந்தோஷம். 1 வருஷம் சந்தோஷம் வேணுமா, கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த பழமொழி பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான் பாருங்க, கரெக்டாக சொல்லியிருக்கான். 1 வருஷம். 2 வருஷம் நீ சந்தோஷமாக இருக்கணுமா, 2 வருஷம் இருக்கணுமா, நீ கோடீஸ்வரனாக இருக்கணும், பணம் நிறைய இருக்கணும். பணம் நிறைய இருக்குன்னா அது கரையிறதுக்கு 2 வருஷம் ஆகும். நீ அப்புறம் ரோட்ல நிற்ப, அது வேற. 2 வருஷம் நீ சந்தோஷமா இருக்கலாம், கோடீஸ்வரனா இருந்த. நீ ஆயுள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழியை சொல்றான், தான தர்மம். உண்மை இல்லை, சீனாக்காரன் சொன்ன பழமொழி. நீ ஆயுள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும், தான தர்மம் பண்ணினா நீ சந்தோஷமா இருப்ப அப்படிங்கிறான். அதுபோல் இங்கே மாமா வந்தோடனே 1 வாரம் ஜாலியாக போச்சு மாமிக்கு. அப்புறம் பார்த்தா அங்கே போங்க இங்கே போங்க, ரேஷன் கடைக்கு போய் இந்த அரிசி வாங்கிட்டு போங்க அப்படின்னு மாமி அனுப்ப அவரும் ரொட்டீனில் கலந்துட்டார். ஒரு நாளைக்கு ஆற்றுல பையன் ஆஃபீஸ்க்கு போகிறான், அவன் சாப்பிட்டுன்னு இருக்கான், காரங்காலத்தால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுன்னு இருக்கான். அப்போ வாரத்தில் ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல கல்யாணம், ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ஒரு பத்திரிக்கை வந்திருக்கு, ரொம்ப முக்கியமான பந்துக்களோட கல்யாணம். அது போகணுங்கிறதுக்காக இந்த பெரியவாள்லாம் அந்த கல்யாணம்னா அதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணுவோம், முன்னாடியே பிளான் பண்ணுவோம். அந்த காலத்திலலாம் பார்த்துடுனா கல்யாணத்துக்கு போகணும், 2 நாள் முன்னாடி போகணும், 3 நாள் இருக்கணும் கல்யாணத்தில். அதெல்லாம் அப்போ ஒரு கல்ச்சர். அதெல்லாம் 3 நாளும் உட்காந்துருப்போம். இப்போல்லாம் நினச்சே பார்க்க முடியல. கல்யாணத்துக்கு போனோமா, கிஃப்டை கொடுத்தோமா, சாப்பிட்டோமா, வந்தோமா, அவ்வளோதான். அதிகபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம். காலம் நிறைய மாறிட்டு இருக்கு, நம்ம யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்போம், 2 நாள் போய் உட்காந்துருப்போம் ஒரு கல்யாணத்தில். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கல்யாணத்துக்கு போகணுமே, நம்ம எதானே அவளுக்கு கொடுக்கணுமே, செலவு பண்ணுமே, அவ்வளோ தூரம் போட்டு ட்ராவல் பண்ணணுமே இந்த கல்யாணத்துக்கெல்லாம். அந்த மாமாவுக்கு கவலை, பஞ்சாபிஸுக்கு கவலை. மெல்ல பையன்கிட்ட ஆரம்பிக்கிறேன், ஏன்டா இந்த கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு, போகணுமே, யார் போகிறோம், இதெல்லாம் அவளுக்கெல்லாம் கொடுக்கணுமே எல்லாம் அப்படிங்கிற. அப்போ வந்து அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் சரியில்லை. இந்த பையனோட இது காசு இல்லை அவன்கிட்ட, இந்த கல்யாணத்துக்கு போக முடியாதுங்கிறது அவனோட இது. சரிப்பா பார்த்து, ஏன்னா காலங்கத்தான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் கிளம்புறப்ப இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டேன்.
நம்ம ஆற்றுல ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ ஆஃபீஸ் கிளம்புறா அப்படின்னா அந்த சமயத்தில் அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இப்போ மாமி ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன், ஆற்றுக்கார ஆஃபீஸ் போகிறப்ப ஏன்னா வரும்போது அந்த கடையில் 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் மறக்காமல் இந்த இபி ஆன்லைனில் கட்டிடும், அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஆஃபீஸ் கிளம்புறப்ப சொல்லவே கூடாது. பாவம் அவன் எவ்வளோ கஷ்டத்தில் யார் யாரை போய் ஃபேஸ் பண்ணணும், யாரை பார்க்கணும்னு நினச்சிட்டு போகிறானோ, அங்கே போய் இதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த பையன் எல்லாருக்குலையும் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கள, இனிமேல் இப்படி பண்ணாத முடியாதுன்னு சொல்லவே சொல்லாத கிளம்பு. அது பல நேரத்தில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இது தப்புன்னு தெரியும், ஆனால் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம். அது தெரிஞ்சு பண்ணுறவா தெரியாமல் பண்ணுறவங்கிறது ஒன்று இருக்காது, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம். இந்த பையன் சாப்பிடும்போது இவர் ஆரம்பிச்சிட்டார், தெரியாதனமா அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிட்டா. அவனுக்கு பணமும் இல்லை, பதில சொல்ல முடியாது. அவன் பேசாமல் சாப்பிட்டுருக்கான். திரும்ப அவர் ஞாபகப்படுத்துறார், யாருடா போகணும், யாரோ போகணும்டா கல்யாணத்துக்கு, பேசாமல் இருக்கியே அப்படிங்கிற. அவன் சொல்கிறான், இல்லைப்பா போக முடியாதுப்பா, பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருக்கான். இல்லைடா ரொம்ப முக்கியமானவ ஒன்று எடுத்துருக்கலாம், அவர் திரும்ப ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அப்படின்னா அவன் சொல்கிறான், என்னப்பா நீ என்ன வேலையாக பண்ண, நீ ஏதோ வேலைக்கு போய் உனக்கு பென்ஷன் விஷயம் வந்ததுன்னா காசு பணம் கொஞ்சம் இருக்கும், நம்ம செலவு பண்ணலாம், நீ பெரியவாளுக்குள்ள சர்வீஸ் பண்ணிருக்க, நீ என்ன வேலைக்கே போன அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டான். இதெல்லாம் எப்படின்னா பதட்டத்தில் சில பேர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறா அப்படின்னா அப்புறம் சொல்லுவா, அப்புறம் ரியலைஸ் பண்ணுவா, நான் ஏதோ கோபத்தில் அப்படி பேசிட்டேன் அப்படின்பா. அது மாதிரி அவன் ஏதோ பேசிட்டான், இவருக்கு கோபம் வந்துடுத்து. இவருக்கு என்னடா பெரியவாளுக்கு பண்ணது நீ போய் பணத்தோட கம்பேர் பண்ணி பேசுகிற, பென்ஷன்கிற, அவருக்கு பண்ணத்தால தான் நம்ம இன்னைக்கு நல்லா உட்காந்து நிம்மதியாக உட்காந்துருக்கோம், ஏதோ சாப்பாடாவது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு இவர் பேசும்போது பையனும் ஏதோ நான் காசு இருந்தால் தானப்பா பண்ண முடியும் அப்படி திரும்ப அவன் அதே பாயிண்ட் எடுத்து பேசுகிறான். அப்போ மாமி என்ன சொல்கிறேன், சரி விடுங்க அவன்கிட்ட எதுவும் இப்போ பேசாதுங்க, அவன் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கான், கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வாங்க அப்படிங்கிற. அப்புறம் வெளியில் அப்படியே நடக்கிற தெருவில் நடந்துட்டு போய் ஆஃபீஸ் போட்டோன்றதுக்காக அப்படி ரிலாக்ஸ்டாக போயிட்டு 1/2 மணி நேரத்தில் ஆற்றுக்கு வர போய் ஆஃபீஸ் போயிட்டான். இவர் ஆற்றுக்குள்ள நுழையிற. மாமிகிட்ட கேட்குற, என்னடி அவன் என்ன பேச்சு பேசுகிறான், பெரியவாளுக்கு பண்ணதை பென்ஷன் காசுன்னு சொல்லிட்டு பேசுகிறானே, பென்ஷனில் ஒரு பணம் கிடைச்சா இந்த நிம்மதி இருக்குமா, பெரியவாளுக்கு பண்ண சந்தோஷம் இருக்குமா, அவனுக்கு ஏன் புரியலன்னு பேசும்போது, விடுவானா சின்ன பையன், நீங்களும் அவனுக்கு சரிசமமாக பேசியிருந்துட்டு நீங்களும் அந்த அளவுக்கு காத்தால் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். முடிஞ்சு போச்சு இந்த விஷயம். ஒரு வாரம் கழித்து அந்த பையன் வந்து அவனுக்கு ஒரு ஆஃபீஸ் டியூட்டி ஒன்று காஞ்சிபுரம் போகணும், அவனுக்கு அப்படி அமையிறது. அவனுக்கு பெரியவா பாருங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பேன். அது பரபிரம்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட்ட மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம். அது இந்த சோஃபாலாம் பரபிரம்மம், அது ஒன்றும் தெரியாது, நம்ம தள்ளி விட்டால் தான் அதை தள்ளும், அது அப்படியே இருக்கும். அது ஒரு கட்டை இருக்குன்னா, ஒரு விறகு இருக்குது, ஒரு மரம் இருக்குன்னா அது மட்டும் அப்படியே தான் இருக்கும். வெட்டி போட்டோம் அப்படின்னா பரபிரம்ம நிலை அப்படின்னு அப்படியே ஐடியலாக இருக்கும். மகான்கள்லாம் பார்த்தா அவள் தியானம்லாம் பரபிரம்மம், அவளை என்ன பண்ணாலும் தெரியாது, அவள் மேலே ஒரு பாம்பு எடுத்து போட்டால் கூட தெரியாது, அவளை ஓங்கி அடித்தா கூட அவளுக்கு தெரியாது. இந்த லோகமே கிடையாது, அவள் இருக்கிற லோகமே வேற. அதான் பரபிரம்ம நிலைன்னு சொல்லுவோம். அவளுக்கு எல்லாமே சித்திக்கும். சொன்னலையே அஷ்டமா சித்தின்றது, அவளுக்கு எல்லாமே தெரியும். பெரியவா உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு தங்கிட்ட வந்து ஒரு ஹீரோ பக்தர்கிட்ட அவள் வீடு எப்படி இருக்குன்னு பெரியவா சொல்கிறேன். உன் வீட்டில் இப்படி இருக்குமே ஹாலு, இந்த பின்பக்கம் பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு தோட்டம் ஒன்று இருக்குமே, அவள் பெரியவா சொல்ல வாயப்படந்து பார்க்குறான். பெரியவா இங்கே ஹீரோ போனார் அவள் வீட்டுக்கு, உட்கார்ந்த இடத்துல சொல்கிறார், பெரியவா சொல்கிறார். அதெல்லாம் ஞான திருஷ்டி, அஷ்டமா சித்தி, எவ்வளவோ ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்த பையனை காஞ்சிபுரத்துக்கு வரவழைக்கிறார். ஒரு ஆஃபீஸ் டியூட்டியில் இந்த பையனுக்கு ஒரு புத்தி சொல்லணுங்கிறதுக்காக பெரியவா வரவழைக்கிறார். அவன் காஞ்சிபுரத்துக்கு தஞ்சாவூர்லேருந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறான். பஸ் ஸ்டாண்டில் போனால் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ராத்திரி பண்ணுறான், காலங்காலத்தால் காஞ்சிபுரத்தில் இறங்குறான். அன்றைக்கி ராத்திரி வேலை முடிச்சுட்டு காஞ்சிபுரத்தில் ராத்திரி டிக்கெட் வாங்குறான் தஞ்சாவூருக்கு. அன்றைக்கி ஃபுல்லாக இருந்து வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு பண்ணுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் போன காஞ்சிபுரத்தில் இறங்கி ஏதோ லாட்ஜில் ரூம் போட்டு வேலையெல்லாம் பார்த்து யாரை பார்க்கணுமோ போய் பார்த்து எல்லாத்தையும் முடிக்கிறான். மத்தியானத்துக்குள்ள முடிஞ்சு கொடுத்து அவன் வேலை முடிஞ்சு போச்சு, அவருக்கு முடிஞ்சு போச்சு.
மத்தியானம் கிளம்பினா ராத்திரி போயிடலாம் தஞ்சாவூருக்கு. ஆனால் அவன் டிக்கெட் ராத்திரி வாங்கியிருக்கான். இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியாது. அவன் யோசிக்கிறான், மத்தியானம் அடுத்து இன்னும் ராத்திரி வரைக்கும் இருக்கே நமக்கு பொழுது, நமக்கு என்ன பண்ண முடியும் காஞ்சிபுரத்துலன்னு யோசிக்கிறப்ப மகாபிரிவ ஞாபகம் அவனுக்கு வருது. மகாபிரிவட்ட தானே நம்ம அப்பா கைங்கரியம் பண்ணினார், பிரிவா இங்கே தானே இருப்பார், போய் ஒரு நமஸ்காரத்தை பட்டு வரலாம், அப்பாவுக்கும் சந்தோஷமாக இருக்கும் போய் சொன்னேன் அப்படின்னு நினச்சி அவன் என்ன பண்ணுறான், மடத்துக்கு வரான். வெளியில் கொஞ்சம் பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு சக்திக்கு ஏற்றவெல்லாம் வாங்கிட்டு பார்த்தா இன்றைக்கி கூட்டமான கூட்டம். ஒரு 2-2:15 மணி ஆச்சு. பெரியவன் வந்து அன்றைக்கி பிட்சைக்கு போகலை. பிட்சைக்கு போக வேண்டிய டைம் வந்தும் போகலை. எல்லாம் வரிசையில் வந்துட்டுருக்கா, இவனும் வரிசையில் நிற்கிறான். ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்கா. பெரியவா பிரசாதம் கொடுத்து எல்லாம் போயின்ட்டுருக்கா. கரெக்டாக இவன் வரான், நமஸ்காரம் பண்ணுறான். இந்த பழத்தை வச்சுட்டு இவன் நமஸ்காரம் பண்ணுறப்ப மகாபெரிவா அவனை பார்த்துட்டு, நீ தஞ்சாவூர் பஞ்சாபேஸ்வர் புள்ள தானே அப்படிங்கிற. அவனா பெரியவா பார்த்ததில்லை, அவன்லாம் ஏன் சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்துருக்கலாம். நீ தஞ்சாவூர் பஞ்சாபேஸ்வர் புள்ள தானே அப்படிங்கிற. அவனுக்கு ஷாக்காக இருக்குது. ஆமாம் பெரியவா, பஞ்சாபேஸ்வர் புள்ள. அதுக்கு பின்னாடி வரிசையில் நிற்கிறா. அந்த சிப்பந்திக்கு பெரியவா ஜாட கட்டார், கொஞ்சம் வெள்ளம் வெயிட் பண்ண சொல்லு அப்படிங்கிற. ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் லெசன் எடுக்கணும். ஏன் பெரியவா மாதிரி ஒருத்தர் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு, அவரை மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பார்க்க முடியாது. நம்ம கிரிக்கெட்டில் சொல்லுவோம் ஆல்ரவுண்டர், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். மகாபெரிவாளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும், ஃபைனான்ஸ் தெரியும், ஹெச்ஆர் தெரியும். நம்மெல்லாம் இன்னைக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், இதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கோம். ஒரு நிர்வாகம் அப்படின்னா எப்படி நடத்தணும்னு தெரியும். தங்கிட்ட இருந்த ஒரு பக்தனுக்கு, தங்கிட்ட வேலை செஞ்ச ஒரு தொண்டனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அதுலேருந்து எப்படி அவனை லாகவமாக கொண்டு வரணும் பெரியவாளுக்கு தெரியும். தங்கிட்ட இருந்த ஒருத்தனுக்கு ஒரு சின்ன அவமானமா அந்த அவமானத்தை எப்படி துடைக்கணும் பெரியவாளுக்கு தெரியும். இவன் வந்து நமஸ்காரம் மட்டும் நிற்கிறான். பஞ்சாபேஸ்வரர் பிள்ளைன்னு கேட்டுனா, ஆமாம் பெரியவா, என் அப்பா நிறைய சொல்லியிருக்கார், நிறைய சேவை பண்ணியிருக்கேன், உங்கள் படத்தை வச்சு டெய்லி ஒரு புஷ்பம் வச்சு ஆற்றுல பூஜை முள்ள வச்சுருக்கார் பெரியவா அப்படிங்கிற. பெரியவா சொல்கிறார், உங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ பண்ணார்றா, எவ்வளோ கைங்கரியம் பண்ணார் உங்கள் அப்பா. நான் 3:30 மணிக்கு எந்திரிக்கணும்னா அவர் 3 மணிக்கு எழுந்து நிற்பேன். கரெக்டாக என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் செய்வேன். ராத்திரி நான் படுத்துட்ட பிறகு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் அவர் படுக்க போவேன். நேரங்காலம் பார்க்காம வேலை செஞ்சேன். உங்கள் அப்பா அவர் மாதிரிலாம் பார்க்க முடியாது அப்படின்ற. அவன் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுருக்கேன். பெரியவா சொல்கிறேன், இவெல்லாம் என்கிட்ட வேலை செஞ்சாலே அவளுக்கு என்னால் சம்பளம்னு கொடுக்க முடியாது. அவன் இங்கே அவள் அப்பா கிட்ட ஆற்றுல பேசினதுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறார் பெரியவா. சம்பளம்னு என்னால் கொடுக்க முடியாது. இது என்ன தெரியுமா, இது மடம். ஒரு மடத்தினுடைய ரெவென்யூ எப்படி தெரியுமா, அவனுக்கு கிளாஸ் எடுக்கிற ஒரு மடத்துக்கு எப்படி வருமானம் வருவது தெரியுமா. இது இருக்கார் பார், உட்காந்துருக்கார் பார், அவர் பக்கத்தூரில் ஒரு மெராசு தான், இன்னைக்கு 1/2 மூட்டை அரிசி கொண்டு கொடுத்தேன். இதோ இருக்கார் பார், ஒரு 1/4 மூட்டை பயிரை கொண்டு கொடுத்தேன். அந்த இருக்கார் பார், அவர் தான் இந்த திரவியம் பணம் இருக்கு, இதை அவர் கொண்டு வச்சார். இந்த அரிசி தான் சந்திரமௌலீஸ்வரருக்கு வர்றவா சாப்பிட்றதுக்கு இந்த பயிர் தான், இதெல்லாம் பயன்படுத்துவோம். இங்கே யார் என்ன கொடுக்குறாளோ அதை இந்த மடத்தினுடைய நிர்வாகத்திற்கு நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த பணம் கொடுத்தாரு, இந்த பணத்தை இங்கே தேவைன்னா ஏதான செலவு பண்ணணும்னா பண்ணுவோம். இல்லை பக்கத்தூரில் ஒரு சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம்பா, ஒரு 4 பேர் வந்து நிற்பா, அவளை கொடுத்து பண்ண சொல்லுவோம். இப்படி தான் இங்கே மடம் நிற்கிறது, இப்படி தான் மடம் நடந்துட்டுருக்கு. சம்பளம் அப்படின்னு கொடுக்க முடியாது. இது அரசாங்கம் கிடையாது. பெரியவா சொல்கிறேன், இது அரசாங்கம், கவர்மெண்ட்டு கிடையாது. இது சம்பளம் கொடுக்கறது, பென்ஷன் கொடுக்கறது, வார்த்தையை பயன்படுத்துகிற, இது அரசாங்கம் கிடையாது. ஆனாலும் பெரியவா சொல்கிறேன், ஆனாலும் உங்கள் அப்பா எனக்கு பண்ணின சர்வீஸ்க்காக இன்னிலேருந்து மாதம் 1ஆம் தேதி நீ இருக்கிற இடத்துக்கு, தஞ்சாவூரில் நீ இருக்கிற இடத்துக்கு 25 கலம் நெல் பென்ஷனாக வரும் அப்படிங்கிறது. அவன் என்ன கேட்டான், பென்ஷன் கேட்டான். ஏப்பா நீ வேலைக்கு போனால் பென்ஷன் வருமே,
அந்த பென்ஷனை வச்சு ஆத்து குடும்பத்தை நடத்தலாம்னு அங்கே அப்பா கிட்ட கேட்டான். அவர் தன்னோட கிரகத்தில் இருக்கிற மகாபீரிய வடத்தை முடி பிரார்த்தனை பண்ணார். என் பையன் இப்படி கேட்குறானே பெரியவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கார். அந்த பிரார்த்தனை அவருக்கு வந்துடுத்து. அதனால தான் பென்ஷனாங்கிற வார்த்தையை முடிச்சோன்னு அவன் குளிக்க ஆடனாமா அந்த பையன். பெரியவா, நான் தப்பான அர்த்தத்தில் எங்கள் அப்பாட்ட கேட்கல, தப்பான அர்த்தத்தில் கேட்கல, என்னோட இன்னபிலிட்டி, என்னோட இயலாமை நான் கேட்ட பெரியவான்னு கதறி ஆடலாம். பெரியவா சொல்ற, உனக்கு என்னடா சின்ன வயசு பாருங்க. அதான் பெரியவாளுடைய குணம். எந்த ஒரு காரணத்திலும் பெரியவா கண்டிக்கவே மாட்டேன், தண்டிக்கவும் மாட்டேன். அவர் ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ற அந்த அந்த ஆங்கிள் இருக்கு பார்த்தல, அது எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் பார்க்கவே முடியாது, நம்ம பார்க்கவே முடியாது. அவர் சொல்ற, நீ சின்ன வயசுடா, உனக்கு என்னடா, உனக்கு வேணும்டா, எல்லாமே வேணும்டா, உனக்கு வந்துடும் 25 கிழமை நெல் பென்ஷனாக வந்துடும் அப்படிங்கிற. எப்படி பாருங்க அப்படின்னா, அவரை பிடிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கார். அவர் ஒரு பஞ்சாபி கேசம் தான் நம்மளும், நம்ம பேர் வேற, நம்மளோட பேர்லாம் வேற. இந்த பஞ்சாபி கேசம் நம்மளும் ஆக முடியும். அவரை நம்மளும் பிரத்யட்சமாக பிடிச்சுட்டோம், நீங்கள் தான் பெரியவா எனக்கு அப்படின்னு பிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கும் எல்லா குடும்பத்துக்கும் எல்லாமே செய்கிற. அதனால தான் அந்த பெரியவா பக்திங்கிறது நமக்கு இருக்கணும். அதான் குரு பக்தி அப்படிங்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன பற்றியில் ஒரு குரு கிடைக்கணும் அப்படின்னா போன ஜென்மத்தில், அதற்கு முந்தைய ஜென்மத்தில் நம்ம பண்ண புண்ணியத்தினால தான் பெரியவா சிந்தனையே நமக்கு வந்திருக்கு. நம்மளாம் ரொம்ப பெருமைப்படணும். பெரியவா சிந்தனை சாதாரணமாக நமக்கு வராது, எல்லாருக்கும் வராது. ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்கு, எல்லாரும் பெரியவாளை கொண்டாடுறதா கிடையாது. அந்த சிந்தனை நமக்கு வருதுன்னா அது பெரியவா நம்மளை ஆட்கொள்றாருன்னு அர்த்தம். அது பேர் ஆட்கொள்ளுதல் சொல்லுவோம். சிவபெருமான் எண்ணற்ற சிவனடியார்களை ஆட்கொண்டார்னா தங்கிட்ட இழுத்துண்டார். அவர்கிட்ட போயாச்சு அப்படின்னாலே நமக்கு மனசு வேற எந்த பக்கமும் போகாது. சிவா சிவா நமச்சிவாய நமச்சிவாயின்னு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்போம். அதுக்கு பேர் ஆட்கொள்ளுதல்னு பேர். அது போல மகாபெரியவா நம்மளை ஆட்கொள்ளணும். நம்ம அதைத்தான் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். பெரியவா, அது போல என்னையும் ஆட்கொள்ளுங்க பெரியவா, நானும் உங்கள் காலடி கீழே இருக்கேன், நானும் உங்கள் கூடவே இருக்கேன் பெரியவா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணினோம். அப்படின்னா நம்மளோட கடைசி காலம் வரைக்கும், எத்தனை காலம் நமக்கு ஆயுள் அப்படின்னு இருக்கோ அது வரைக்கும் பெரியவா நம்ம கூடவே இருந்து நமக்கு என்னென்ன சௌகரியங்கள் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி கடைசி காலத்தில் ஒரு நிம்மதியான, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டெத்து நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு பார்த்தல அப்படின்னா இறப்புங்கிறது எப்படி இருக்கணும்னா ரொம்ப இயல்பாக இருக்கணும். இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா படுத்துட்டே இருப்பா, கட்டியில் படுத்துட்டு இருப்பா, 80 வயசு 85 வயசு. ஊர்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லாம் நிறைய உண்டு. அதெல்லாம் ஒரு வீட்டில் ஒருத்தர் உண்டு. யாரோ பெரியம்மா சித்தப்பா வேறு வழியில் நாங்கள் தான் வச்சுக்க முடியா இருக்குது. சொல்கிற வாழ்க்கை கொஞ்சம் இது இருக்கும். ஒரு கல்யாணம் வெளில போக முடியாது, நாள் கிழமை போக முடியாது, எல்லாத்துக்கும் வேலைக்காரியை பயன்படுத்த முடியாது. அந்த கடைசி காலம் இருக்கு இல்லையா, நடமாடிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்தா பொசுக்குன்னு கீழே உட்காந்தா போயிடுது. அதான் மரணம். கடைசி காலத்தில் அதான் மரணம். அந்த மரணம் இருக்கு பத்தியில, அது யார் கொடுப்பான்னா குருநாதர் தான் கொடுப்பார். என்னோட அக்காவோட மாமியார், ஒரு மாமியார் இருந்தார், என்னோட சொந்த அக்காவோட மாமியார், வாலாம்பாள்னு பேர். என் அக்கா பையனாத்தில் போயிருக்கா, ஒரு 5-6 வருஷம் இருக்கும். வேலை செஞ்சுட்டே இருப்பேன். இந்த வாலாம்பாள் வயசு 70+. ஆற்றுல சும்மா இருக்க மாட்டேன். அந்த வயசானவள்கிட்ட ஒரு என்ன சொல், ப்ளஸ்ஸோ தான் மைனஸோ தான். வயசானவா இருக்க பற்றில அதான் ப்ளஸ்ஸு, அதுவே மைனஸ் அவளுக்கு. ஏதாவது பண்ணுறேன் போவா, ஏதாவது ஒன்று கொட்டிட்டான்னா அவ்வளோதான், மாட்டுக்குன்னு போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணுவாள். இதுக்கு தான் உன்னை வர வேண்டான்னு சொல்கிறேன். ஆனால் நிறைய சௌகரியங்கள் வாழால் கிடைக்கும். அவள் என்ன பண்ண, என்னோட பேரனுக்கு நான் போய் பண்ணுறேன். ஒரு பேரன், என் அக்காவோட பையன், அவனுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு செய்யணுன்றதுக்காக போனான். குழந்தை மடியில் வச்சு எல்லாம் பண்ணுவான், குளிப்பாட்டுவா, எல்லாம் பண்ணுவான். ஒரு நாள் மத்தியானம் அப்படியே உட்காந்துருந்தா, ஏதோ காய்கறியோ ஏதோ நறுக்கி இருந்தாலும் ஏதோ பண்ணிருந்தா பொசுக்குன்னு சாஞ்சா போயிடுச்சு. அந்த மரணம் தான் நம்ம கடைசி காலத்தில் யாருக்கும் நம்ம ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. யாருமே நினைக்கக்கூடாது வாய்ச்சிருக்காம கடைசி காலத்தில் எனக்குன்னு வாய்ச்சிருக்கு, யாரும் நம்மளை சொல்லவே கூடாது. அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். காசு பணத்தை விட எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஆரோக்கியம். அது நம்ம கையில் கிடையாது. அதான் கர்ம சனபத்தில்
அந்த கர்மாவை தாண்டணும்னு அவரோட அனுகிரகம், பெரியவா அனுகிரகம் தான் வேணும். அது எல்லாருக்கும் பெரியவா அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.